ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான எலும்பு சாப்ஸ் தாங்க. இதை பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்குங்க. சாதம், சப்பாத்தி, நான், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிடலாம். இதில் என்ன ஸ்பெஷல்னா, நம்ம உருளைக்கிழங்கு போட்டு செய்ய போகிறோங்க. இதில் இருக்கிற உருளைக்கிழங்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா பட்டை போட்டுக்கலாம். ரெண்டு கருவேப்பிலை, ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணது, வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா போனதுக்கு அப்புறம் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வெந்து சாஃப்ட் ஆகட்டுங்க. இப்போ பாருங்க, தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகு தூள் 1/4 ஸ்பூன் வதக்கிடலாங்க. நான் இன்னைக்கு ஒரு 150 கிராம் எலும்பு வாங்கி இஞ்சி தட்டி போட்டு குக்கர்ல 5 விசில் வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன். இப்ப நம்ம அந்த எலும்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி 5 விசில் வச்சு இஞ்சி மட்டும் தட்டி போட்டு வேக வச்சு வச்சிருக்கேங்க. இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோடய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இப்போ இது கூட நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண போறோங்க. 15 மினிட்ஸ் இப்படி மூடி வச்சு குக் பண்ணலாங்க. எலும்பு நம்ம ஆல்ரெடி வேக வச்சிட்டதுனால அது நல்லாவே வெந்து தான் இருக்கு. இப்போ உருளைக்கிழங்கு அந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்து வரதுக்காக மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். ஸோ இங்க பாருங்க, நல்லா கொதிச்சு எலும்பு உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி திக்கா இருக்குங்க. ஸோ இது நீங்கள் சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இருக்க உருளைக்கிழங்கும் அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை லெமனை இது மாதிரி புழிஞ்சு விட்டுலாங்க. இது மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு நம்ம இறக்கிட வேண்டியதாங்க. சூப்பரான எலும்பு சாப்ஸ் ரெடிங்க. சூப்பரா இருக்குங்க. எல்லாத்துக்குமே நீங்க தொட்டு சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை.